என் லைஃப்பில் நான் விளையாட்டாக பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ சீரியஸாக நான் எதிர்பார்க்கல. இந்த நைட்டு தான் என்னோடய லாஸ்ட் நைட். ஆமாம், நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், நீங்களே பாருங்கள். हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. ஹலோ ஹலோ. சொல்கிறா டார்லிங், இன்றைக்கி ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கீங்க போல். இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க? ரொம்ப ஆசை தாண்டா உனக்கு. நானும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடல. பின்ன எதுக்கு அப்புறம் ஆன் டைமில் கால் பண்ணேன்? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். நாளைக்கு மார்னிங் நம்ம எப்பவுமே மீட் பண்ணுற பார்க்குக்கு வந்துடு. ஷுவர், கண்டிப்பாக வந்துடுறேன். பட் இப்போ அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு கிஸ் வேணுமே. சரி, கிடைக்குமா? உனக்கு எப்பவுமே ரொமான்ஸ் தானா? சி, காலையில் சீக்கிரம் வந்து ப்ளீஸ் ஒன்றே ஒன்று கொடு ப்ளீஸ். ஓகே, பாய். நல்ல மூடுக்கு எடுத்துட்டாலே, இனி தூங்கின மாதிரி தான். ஃபோனை வர சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஹே குரு, ஐம் சாரிடா. 1000 டைம் சாரிடா. ப்ளீஸ் என்கிட்ட பேசுடா. என்ன பேச சொல்கிற? உனக்காக எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இல்லைடா, வர வழியில் ஏய், மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? நைட் உனக்கு கால் பண்ணல, அதுக்கப்புறம் பவர் கட் ஆயிடுச்சுடா. அதுலேருந்தே ஃபோன் சுவிட்ச் ஆஃப்டா. அதானே, ரெடிமேடாக எப்போவுமே ஒரு ஆன்சர் வச்சிருப்பே. உண்மையை தாண்டா சொல்கிறேன், வேணும்னா என் ஃபோன் செக் பண்ணிக்கோ. நான் என் பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீ கூட பேசக்கூட மாட்டியா? என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. என்னை பொண்ணு பார்க்க வராங்கடா. ஏய், என்னடி பொண்ணு பார்க்க வராங்கன்னு அசால்ட்டா சொல்கிற? எனக்கே நேற்று நைட்டு தாண்டா தெரியும். அதான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இப்போ என்னடா பண்ணுறது? நான் வேணும்னா உங்கள் வீட்டில் வந்து பேசணுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம், நானே பேசிக்கிறேன். ஓகே, நீயே போய் பேசுறீ. சப்போஸ் உங்கள் வீட்டில் நம்ம லவ் மேட்ரு அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? வேற என்ன பண்ணுறது? வீட்டில் பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா? நல்ல முடிவு தான். பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கே தெரியும்ல, உன் தங்கச்சி உன்னை விட கொஞ்சம் ஃபேர் தான். ஸோ அவளை செட் பண்ணிவிட்டு என் லைஃப்பை நான் அப்படியே நகர்த்திடுவேன். உனக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? கொல்ல போகிறேன். ஏய், சாரிப்பா, சும்மா சொன்னேன். பட் இதுதான் உண்மைங்கிறது உனக்கே தெரியும். அதெல்லாம் விடு. இப்போ நம்ம லவ் மேட்ரை வீட்டில் சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. நம்ம ஏன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கூடாது? என்ன இது திடீர்னு? இல்லை மேகலா, அவ்வளோதான். நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு எனக்கே தோணுது. ஸோ அதான்.
எனக்கு ஓகே தான். எப்போ? உனக்கு ஓகேனா கம்மிங் ஃப்ரைடே? ஃப்ரைடேவா? ஓகே ஷியோர். அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை பற்றி. நானும் வழக்கம் போல் என் கூட சும்மா சுற்றுற 2 பேரை அங்கே வர சொல்லிடுறேன். கம்மிங் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ரெஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம். ஓகே தானே? ஓகே. மேடம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டிங் போல. ஆமாடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த நாளை என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. அப்போது சாட்டர்டே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவல? ஷோர். அது என்ன சாட்டர்டே? ஆமாம், நீ தானே சொல்லியிருக்க ஆஃப்டர் மேரேஜ் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு. கண்டிப்பாக சாட்டர்டே ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? சரி. எதுக்கு இப்போ ஃபோனை போடுங்கிற? நம்ம மேரேஜ் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லும் போல இருக்கு. மேடம் ஆசைப்பட்டுட்டீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஹேய், உனக்கு சாக்கோபார் ரொம்ப பிடிக்கும்ல? சாப்பிட்றல? சரி ஓகே. சாரி, சேஞ்ச் இருந்தால் ஒரு 100 ரூபா கூட. இல்லை என்கிட்டே இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹே குரு, ஐ லவ் யூ. सकते तेरे बिना क्या वजह. ஹலோ, வெயிட், யார் வேணும் உங்களுக்கு? சாரி, கார்த்திக் இல்லை? கார்த்திக்னு யாரும் இல்லையே. நீங்கள் யார்? நான் பிரியா, கார்த்திக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். எதுக்கும் நீங்கள் நம்பர் செக் பண்ணி பாருங்களேன். இது 9597351371 தானே? இந்த நம்பர் தான், பட் கார்த்திக்னு பேரில் யாரும் இல்லையே. இல்லை, இது கார்த்திக் நம்பர் தான். ஆமாம், நீங்கள் யார்? இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? மேகலா, இது என் பாய் ஃப்ரெண்ட் குருவோட நம்பர். அப்படியா? குரு இருக்காரா? இல்லை, கடைக்கு போயிருக்கான். சரி, குரு வந்ததும் கால் பண்ண சொல்லுங்க. சரி ஓகே. சாரிம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏய் நில்லு மேகலா. ஐயோ சே, ப்ளீஸ் நில்லு. நில்றி. விட்றா கையை. மேகலா ப்ளீஸ், நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளு. என்ன ஃபாலோ பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் மேகலாவை லாஸ்ட்டாக அன்றைக்கி தான் பார்த்தேன். திரும்பி கூட பார்க்காம அழுதுகிட்டே போனேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேகலாவை பார்க்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் பார்க்க முடியல. கால் பண்ணாலும் சிம் நாட் இன் யூஸ்னு வந்துச்சு. மேகலா லைஃப் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணுவான்னு நினச்சேன், பட் விடிஞ்சா யாருக்கும் ஒய்ஃப் ஆக போகிறான். அவன் என்னை விட்டு போகிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? விடிஞ்சா என்னோடய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை மேகலா வீட்டுக்கு முன்னாடி விட்டுருங்களா ப்ளீஸ். என்னால் தான் மேகலாவுக்கு உண்மையாக இருக்க முடியல, பட் நீங்களாச்சும் உங்கள் லவருக்கு உண்மையாக இருங்க. ஹலோ, கேமரா கொஞ்சம் இந்த போய் பேன் பண்ணுங்களேன். என்னங்க ஷாக்காக இருக்கா? நேற்று நைட்டு அவ்வளோ சீரியஸாக டைலாக்லாம் பேசிட்டு கேஷுவலாக பார்க்கில் கொண்டு பார்க்குறீங்களா? புரியுது, நேற்று செத்துடலான்னு சொல்லிட்டு பாய்சனெல்லாம் கூட வாங்கி வச்சிட்டேன். பட் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை,
என்னோடய ஃபேவரட் ஃபிலிமான செவன்ஜி ரெயின்போ காலனி பார்க்கணுன்னு தோணுச்சு. படமும் பார்த்தேன். ஏன் நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அதில் ஒரு டைலாகு எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னென்னா சோனியா அகர்வால் சொல்லுவாங்க ரவிகிருஷ்ணா கிட்ட, கடவுள் நம்மளை இந்த உலகத்தில் விட்டுருக்காருன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சும்மா எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் செத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான்ல, எனக்கும் நிறைய காரணம் இருக்கும்ல. என் ஃபேமிலி, சிஸ்டர் மேரேஜு, இதெல்லாம் விட மேகலாவோட பியூட்டிஃபுல் மெமரிஸ் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் இழுக்க விரும்பல. ஸோ அதான் சாகணுன்ற ஐடியாவே போயிடுச்சு. இன்னொரு விஷயம், எல்லாரோட லைஃப்லேயும் மேகலா மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருந்திருப்பாங்கல்ல. எல்லாம் செத்துட்டா சரியாக போயிடுமா என்ன? பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் கடந்து போகணும், அப்போ தான் லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ புரியல, இப்போ ஃபீல் பண்ணுறேன். உண்மைதாங்க, எல்லாத்தையும் கடந்து போகலாம்னு ஃபிக்ஸ் பண்ணி. ஒரே நிமிஷம், எங்கேயும் போயிடாதீங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். ஓ வந்துட்டியா? ரெகுலர் பிளேஸ்? ஜெனிங்க என்னோட இப்போதைக்கு லவர். ஃப்யூச்சரில் எப்படி நிஜமாக சொல்ல தெரில, ஏன்னா லைஃப்பில் எது வேணால் எப்போ வேணால் நடக்குது. ஸோ அதனால் சொல்ல விரும்பலை. இவளை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. என்னோடய பழைய லவர் இருக்காங்களே மேகலா, அவங்க சிஸ்டர் தான் இவங்க. சீப்பெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாம் கடந்து போகணும்னு சொன்னல நானே, அப்புறம் எக்ஸாம்பிளாக இல்லைனா எப்படி. ஸோ அதான் எல்லாம் கடந்து போயிட்டேன். சரி பாஸு, நீங்கள் கிளம்பலாம். ஏன்னா நானும் அவனை கொஞ்சம் ஃப்யூச்சர் பற்றி நிறைய பேசணும். இனிமேல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாய். ஹாய். ஹாய். என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, என்னை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன பண்ணேன்? என் அக்கா கல்யாணத்துக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், வரவே இல்லை. நாங்கள் வந்தால் தேவையில்லாத பிரச்சனை ஆகும்பா, ஸோ அதான் வரல. என்ன பிரச்சனை வரும்? இல்லடி, உன்னை விட உங்கள் அக்கா ரொம்ப அழகு. மேரேஜ் வர சொல்லவா வேணும். நாங்கள் வந்து என் மனசு மாதிரி மாப்பிள்ளைக்கு பதில் நானே தாலி கட்டிட்டேன்னா, ஸோ அதான். ஏய், உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? கொன்று. ஒரு நிமிஷம், இந்த நேரத்தில் ஃபோன். ஏன் கட் பண்ணுற? கஸ்டமர் கேர், அதான்.